ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்படி பிஸ்கெட் ஃபார்ம் கட்டுற எங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் ஒர்க்காக வெர்ஷன் 1.21.10 1.21.11 ரெண்டு வெர்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே F3+G தொட்டு சங்க் போர்டை சவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சங்கோட ஒரு செட் கோனர் போர்டருக்கு போய் பை லெவல் 65க்கு அப் ஆகிக்கொள்ளுங்க. பாயினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணி மேலே தென் அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி மற்ற இன்னொரு பக்கம் செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணி அதையும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் செஸ்ட் ஆகிக்கொள்ளுங்க. ஆயினது பிறகு செக் பண்ணி பாருங்கள். டபுள் செக் ஒவ்வொரு கோனருக்கும் ஒவ்வொரு செஸ்ட் இருக்காண்டு. அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி செஸ்ட்டில் ஒரு கோனரில் ஒரு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை 14 பிளாக்குக்கு நீட்டிக்கொள்ளுங்க. அது எப்படி 14 பிளாக் நம்ம நீட்டிக்கமெண்ட் செக் பண்ணுறீங்கன்னா, திருப்பி டபுள் செக் பண்ணுங்க. சங்கோட ஒரு கோனரில் ஒரு பிளாக் பேப்பர் அது வர மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. என்னாத மாதிரி மற்ற 4 சைட்டையும் 14 பிளாக் நீட்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி 4 கோனரையும் கனெக்ட் பண்ணி அதை உள்ளுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கோர்னர் சைட் வந்து ஒரு வால் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு எந்த வால்னு இருந்தாலும் சரியா, அதை ஒரு கேப் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த வால் போடுக்கு 2 பிளாக் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு டெம்பரரி பிளாக் வச்சு வீடியோவில் காட்டுறேன், பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தென் அதை முடிச்சது பிறகு பிளாட்ஃபார்மோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து செஸ்ட்டுக்கு மேலே நின்றுட்டு உங்களோட F3 மெனு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணக்க உங்களோட ஃபேஸிங் பாயிண்ட் சவுத் டைரெக்ஷனில் ஒரு டெம்பரரி பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வால் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு டெம்பரரி பிளாக்கை உடைச்சிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ண வாலுக்கு மேலே நிறைய பிரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ண பிளாக்குக்கு மேலே வந்து ஒரு டெம்பரரி பிளாக் போட்டு ஐங்கோளமை ஸ்போன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்போன் பண்ணி ஐங்கோளமை ஹோலுக்குள்ளே தள்ளி போட்டு டெம்பரரி பிளாக்கை ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட F3 மெனு ஓப்பன் பண்ணி ஃபேஸிங் டைரெக்ஷன் நார்த் அண்ட் ஈஸ்ட் சைட்டை பார்த்து ஈஸ்ட் சைடில் 2 அயன் பாரும் நார்த் சைடில் 1 ப்ளேஸ் பண்ணி அயன்கோலமை கோனரில் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ண ப்ளூக்கு மேலே ரெட்ஸ்டோன் ரிப்பீட்டரை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க.
அதுக்கப்புறம் ஐங்கோலமுக்கு மேலே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ரூஃபை பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம கெப்புட்டு அந்த வால் சைட் வந்து 2 வாலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சைட் அப்படி ஒரு 4 ஒப்சிடியனை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டேர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 எஞ்சிலையும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்லேபை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் போலுக்கு மேலே 3 ஒப்சிடியன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்லேப் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த சைட்டு வந்து 3 ஒப்சிடியன் போலுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்லேப் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் போட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ட் பண்ண ஒப்சிடியனுக்கு மேலேயும் 4 ஸ்லேப் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து போட்டில் லைட் அப் பண்ணிடுங்க. இதோட கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நெதர் ரூஃப் வரைக்கும் ஸ்கேப் ஹோல்டிங் வச்சு அப் ஆகிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் வரைக்கும் மைண்ட் பண்ணி போயிட்டு வை லெவல் 25 உங்களோட அந்த வை லெவல் இதை பார்த்துக்கொள்ளுங்க. 125 இருக்கிற அந்த ஒரு ப்ளோக்கை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அந்த ப்ளோக் அடியே 2 லேடரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லேடரோட கோர்னரில் எந்த பேரில் போட்டிங்கன்னா ரூஃப் டாப்புக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் போட்டோட கோஆர்டினேட்ஸ் அடியை வந்துட்டு வை லெவல் 191 ப்ளோக் வரைக்கும் அப்பாய் கோல்டன். அப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கிளாஸை வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பாய் வந்து அந்த ப்ளோக்குக்கு நேரம் வந்து 4 ப்ளோக் அப்பாய் கொள்ளுங்க. இன்னும் அதுக்கப்புறம் 2 ப்ளோக் நீட்டி ரெகுலர் நெதர் போர்ட்டல் ஒன்றை காட்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நெதர் போர்ட்டல் பின்னால் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கிளாஸ் ப்ளோக்கை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நெதர் போர்ட்டலோட ஃப்ரண்ட் சைட் வந்து அந்த ஒப்சிடியனுக்கு கீழே 2 கிளாஸ் ப்ளோக்கை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே 2 டேப் டோரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 ஸ்லேபையும் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நெதர் போர்ட்டல்லேருந்து 19 ப்ளோக் நீட்டிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண 3 ப்ளோக், அதுக்கப்புறம் 16 ப்ளோக் பின்னால் நீட்டிக்கொள்ளுங்க. நீட்டிட்டு ரெகுலர் நெதர் போர்ட்டலையும் அந்த சைட்டும் காட்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 கிளாஸ் ப்ளோக்கை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாட்ஃபார்மையும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க.
அதுக்கப்புறம் நம்ம கட்டின ஃபெஸ் போர்ட்லரியை வந்து ஒரு வால் ஒரு டோர் ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்ட்டில் லைட்டப் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் போர்ட்டலுக்கு நேர வயலவல் 194 பிளாக் வரைக்கும் அப்பாய் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட F3 மெனு ஓப்பன் பண்ணி ஃபேஸிங் டைரக்ஷன் சவுத் சைட் பார்த்து 10 பிளாக் நீட்டிக்கொள்ளுங்க. நீட்டிட்டு 3x3 நெல் போட்டில் பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நம்ம அப்பாய் வந்த பிளாக்குக்கு மேலே 3x3 நேர்போர்ட்டில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கட்டின போர்ட்டிலடியே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 3 ஸ்லேபை ப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்ட்டில் லைட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின போர்ட்டிலடியை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவுக்கு இருக்கிற மிடில் பிளாக்கை உடைச்சிட்டு அதோடைய வால் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வால் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொப்பை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்ட்டில் லைட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.